குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர் குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பேரானந்தத்தில் அனுபவித்த திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திவ்ய தரிசனம். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவருட்கருணையினால் நவராத்திரி பிரம்மோற்சவம். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பாடுகின்றார் ஸ்ரீ குலசேகர பெருமாள். சேரமான் கோன் மன்னனாக இருந்து மகானாக மாறி ஆழ்வாராகி குலசேகர பெருமாள் என்ற ஒரு அற்புதமான திருநாமத்துடன் குலசேகரப்படியாக எப்பொழுதும் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானை தரிசித்துக் கொண்டிருக்கும் பெற்றினை பெற்ற ஆழ்வார் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். பகவான் வேத பொருளை உணர்த்தி அருள்வதற்காக அதன் உட்கருத்தை உலகமெங்கும் உணர வேண்டும் என்பதற்காக ஆழ்வார்களை அவதரித்தருளினார். ஆழ்வார்களின் பாசுரங்களின் வாயிலாக வேத பொருளை உணர்த்தி அருளினார். பகவானுக்கு நிரம்ப ஆசைகள் உண்டு. பக்தனின் ஆசை சாதாரண ஆசை, பகவானின் ஆசை திவ்ய ஆசை. அந்த ஆசைக்கு காரணம் உலகம் நலம் பெற வேண்டும், உலக மக்கள் வளம் பெற வேண்டும் என்பதற்காகவே கிருதா திரேதா துவாபரா எனும் 3 யுகங்களில் பகவான் தனது அவதாரங்களை அமைத்தருளினார். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் வாயிலாகவே வேத தர்மத்தை தமது வாழ்க்கை முறையில் விளக்கி அருளினார். திவ்ய பிரபந்தமும் வேத தர்மத்தின் உட்கருத்தை வெளிப்படுத்தியது. ஆச்சாரிய மகா புருஷர்களும் வேத தர்மத்திற்காகவே வாழ்ந்தார்கள். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஸ்வாமி மா ஜுஸ. ஸ்ரீமத் பகவத்கீதையின் சரம ஸ்லோகத்தின்படி எல்லா அறங்களையும் விட்டொழித்து என்னிடம் சரண் புகுபவர்களை நான் காத்தருள்வேன் என்று துவாபர யுகத்திலே அறுதியிட்டு கூறியிருக்கிறான் உறுதியாக பகவான் கண்ணன். அந்த கண்ணனே, அந்த ராமனே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானார் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றான். பக்தர்களின் தரிசனத்திற்காக பகவான் காத்திருக்கிறார்.
ஒரு பக்தன் பகவானை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த பக்தனை நோக்கி பகவான் 10 அடிகள் எடுத்து வைக்கின்றான் என்று கூறுகின்றனர் பெரியோர்கள். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பூ மண்ணு மாதன் பொருந்தியமா புகழ் மலிந்த மாமண்ணு மாறனன் பணிந்துய்ந்தவன் பல்கலையோ நாம் மன்னவன் ராமானுசன் சரணாரன் நாம் மன்னி வாழ் நெஞ்சே சொல்லும் அவன் நாமங்கள். மகான்களின் அவதாரம் என்பது இயற்கையாக நிகழ்வதல்ல, அவை இறைவனால் வரையறுக்கப்பட்ட ஒரு மகான் அவதரித்த ஜன்ம பூமி. அந்த மகான் அவதரித்ததால் அந்த ஜன்ம பூமிக்கு புண்ணியம் நிறைந்ததா, அல்லது அந்த மகான் அவதரிக்க போகிறான் என்று தெரிந்த புனிதம் நிறைந்ததா என்ற சிந்தனைக்கான ஒரு சிறிய விடை. மகான் அவதரித்தான், மாபெரும் பூது ஸ்ரீ பெரும் பூது என்று திக்கெட்டும் போற்றலுக்குரியது. வானுயர்ந்த திருக்கோபுரம், வானுயர்ந்த திருக்கோபுரம், பெரும் பூது வள்ளல் மனம் உயர்ந்தது. திருக்கோபுரத்தின் பக்கத்திலே சிறிய சந்தை. மணவாள மாமுனிகளே இன்னும் ஒரு இந்த வார்த்தையை அற்புதமான சந்தை. கோபுரத்தின் எதிரே இருக்கும் மண்டபத்தை உடையவர் எம்பெருமான் ராமானுஜன் அவதாரம் திருத்தார். ஸ்ரீபெரும்புதூர் திருக்கோயில் அதிகேசவர் ஆயா யதிராஜநாதவர் உடையவர் எம்பெருமானார் ராமானுஜருக்கு யதிராஜ என்ற நாமமும், யதி என்றார் சந்நியாசி, ராஜ தலைமை பண்புடையவரை. இத்திருத்தலத்தின் தாயார் யதிராஜ நாதவர் என்ற நாமம் தன் பக்தர் தாயார் ராமானுஜன் ராமனுக்கு இளையவரால் லக்ஷ்மணரின் அம்சமாக பிறந்ததால் இப்பெருமான் ராமானுஜன், ராமன் அனுஜன் என்று அழைக்கப்பட்டார். ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குற்ற அனந்தசர தீர்த்தத்தை சிரசில் தெளித்து உடையவர் ராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குகிறது. ஆதிகேசவர் கோயில் எதிரிலே உடையவர் ராமானுஜருக்கு அவதரித்த இடத்தில் மண்டபம் உள்ளது. சித்திரை திருவிழாவின் 10 நாட்கள் உடையவர் ராமானுஜர்
இங்கு எழுந்தருளி சேனைசாய் தருளு திரு நட்சத்திர திருநாளில் ஊஞ்சலில் தாலாட்டி சங்கு பால் தரும் வைபவம் இங்கு விசேஷமாகும். இத்திருவேளையில் திருவரர், திருப்பதி, திருக்காஞ்சி, திருவல்லிபுத்தூர், திருமாலிருஞ் சோலை உள்ளிட்ட 36 திவ்ய தேசங்களிலிருந்து உடையவர் ராமானுஜருக்கு பரிவட்டம் கொண்டு வந்து மரியாதை செய்வார். உடையவர் ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்கவாசல் திருத்தலமாக பெரியோர்களால் போற்றப்படுகின்றது. அதன் காரணமாக சொர்க்கவாசல் இங்கே கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவர் உடையவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபம்
தத்துரூபமாக அடியார் பெருமக்கள் மனதிலே அற்புதமாக அமைந்தருளுகள். மன்னன் ஒருவன் உடையவர் ராமானுஜர் மீது வஞ்சகம் கொண்டார். அவரை தண்டிக்க எண்ணி அறிந்தார் ராமானுஜர். அழைத்தார் சீடரான கூரத்தாழ்வான். ராமானுஜரின் காவி ஆடையை அணிந்து கொண்டு மன்னனிடம் சென்றான் ஆழ்வான். ராமானுஜர் கூரத்தாழ்வானின் வெண்ணிற
மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, சுப மங்களத்தை தந்தருளுகின்ற சுந்தர புருஷன் கருடன். அபயமன அண்டி வந்தோருக்கு அருள்வாளி தருள்பவர், பக்தி மிக்கவர், சக்தி மிக்கவர், முக்தியை மனிதனுக்கு பெற்று தந்தருள வருகின்றான் கருட கொடியார் தருளுக்கு துவஜாரோகணம் என போற்றப்படுகின்ற கொடி ஏற்றத்திற்கு முன்னர் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் திருக்கோயிலின் நான்மாட வீதிகளில் முதலில் வருவது பிரம்மரதம். பிரம்மன் நடத்தி வைத்த உற்சவம் பிரம்மோற்சவம். அதனை போற்றுகின்ற வகையில் அனைத்து வாகனங்களுக்கும் ஒரு சிறிய தேர் வந்து கொண்டிருக்கின்றது. அது பிரம்மரதம் என்று போற்றப்படுகின்ற கருட கொடி துவஜாரோகணத்திற்காக உலா அமைத்தருளுகின்றது. அந்த கருட கொடியே வைணவ திருவாலயங்களில் பிரம்மோற்சவ திருவிழாவில் ஏற்றப்படுகின்ற வெற்றி கொடியா. துவஜாரோகணம் கொடிமரம் என்று சொல்வார். திருக்கோயிலினுள் அமைந்தருளியிருக்கின்ற கொடிமரத்தின் அருகே வணங்குவது நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தருவதால் ஒரு மனித உடலில் மனிதனின் முதுகு எலும்பு போல் அந்த கொடி அமைந்துள்ளது. வானோக்கி நிமிர்ந்து நிற்கின்ற கொடி போல் மனிதனின் நிலை ஏற்றமுடையதால் அமைந்திடுதல் வேண்டும். அந்த நினைவு, அந்த தியானம், அந்த பக்தி செயல் ஒரே நினைவால் ஏறு முகமாக அமைந்தால் ஏழு மலையா அந்த பக்தன் அருள்வாளி தருளுக. ஏற்றப்படுகின்ற கொடி போல ஒரு பக்தன் தன் எண்ணங்களை தூய்மையாக்கி உண்மையாக்கி பக்தி பாவத்துடன் தன் நினைவுகளை ஏற்றி பழகுதல் வேண்டும். அவ்வாறு ஏற்றி பழகிவிட்டார் ஏழு மலையப்ப எல்லா செல்வங்களையும் தருகிறது. திருக்கோயிலிலே அமைந்திருப்பது பலிபீடம். பலிபீடத்தின் சிறப்பும் கருத்தும் சிந்திக்கத்தக்கவர். மனிதனுடைய ஆசாபாசங்கள் அனைத்தையும் பலியிடுவதாக கருத்து. அதாவது பாசங்களை பலியிட்டு உள்ளே சென்று பரமன் அருள் பெறுகிறோம் என்பது சிறப்பு. பலிபீடம் என்பது பகவானின் மாயா சக்கரம். மனிதர் பிறப்பு இறப்பு என்னும் மாயா சக்கரமா பலிபீடத்தை 3 முறை வணங்குவதும் அதை உட்படுத்தி பலம் வருவதும் தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களிலிருந்து என்னை விடுவிப்பாயார் என்று வேண்டுவதே கொடிமரம் என்பது அசுரர்களை அதர்மத்தை அகற்றவும் ஆலயத்தை காக்கவும் பக்தர்களை பாதுகாக்கவும் நிறுவப்படுகிறது. ஆன்மாவை பாச கயிறு சுற்றியுள்ளதை நினைப்பூட்டும் வகையில்
துவஜ சம்பத்தில் கயிறு சுற்றியிருக்கும். துவஜாரோகணம் எனும் கொடியேற்றுதல் ஆகம விதிப்படி நடப்பதா. வைணவ ஆகமங்கள் 2. 1 பாஞ்சராத்திரம், மற்றொன்று வைகானஸ். விகனச மகரிஷியால் அமைந்தருளி வைகானச ஆகமமே திருமலையில் பின்பற்றப்படுகிறது. ஒரு முறை திருமால் கருடனிடம், நீ எமக்கு வாகனமாக அமைதல் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கருடர், பெருமாள், தங்கள் கொடியில் என் உருவம் இருக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கான வரத்தை அவரிடம் பெற்றார். இந்த விவரம் மகாபாரதத்தில் உள்ள ஆதி பர்வத்தில் 24வது அத்தியாயத்தில் இடம் பெற்றுள்ளது. அந்த கருடக்குடி ஏற்றப்படுவதற்கு முன்னர் நான்மான வீதிகளிலே நாட்டில் நலம் பெறும் பொருட்டு இங்கே மெல்ல மெல்ல வருகின்றது. பகவானின் கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவன் கருடன். அவனுடைய கைங்கரியத்திற்காக பகவான், அவனுடைய கைங்கரியத்தை மெச்சிய பகவான் அவனை ஏற்றமுடைய செய்து தன்னுடைய திருக்கோயிலின் கொடி மரத்திலே கருட கொடியாக மேலே ஏற்றி வைக்கின்றான். பக்தர் பகவானின் கைங்கரியத்திலே ஈடுபட்டார். அந்த பக்தரன் வாழ்விலும் ஏற்றமுடைய செய்கின்றான் ஏழுமலையவன். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் பிரம்மோற்சவ திருவிழா முதல் நாள் இரவு பெத்த சேஷவாகனம், திருமகள் மண்மகள் இருபுறமும் இணைந்திருக்க
பெத்த சேஷ வாகனத்திலே மலையப்ப சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். 7 சிரசு கொண்ட பெத்த சேஷ வாகனம் ஏழுமலையானின் வாகனமாக அமைகின்றது. பக்தர்கள் வாழும் வகை சொல்லும் வாகனமாக பெத்த சேஷ வாகனம். ஆதிசேஷன் மீது அனந்த சயனனான அருள் தரும் பகவான் அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தரும் வெங்கடவனார் பெத்த சேஷ வாகனத்தில் பெண்ணில் பிறந்தாலும் மண்ணில் நிறைந்தாலும் விண்ணில் விரிந்தாலும் கண்ணும் கருத்துமா மூச்சுள்ள மனிதனின் முதற் கடமை பகவானுக்கான திருக்கைங்கரியம். இகபர சுகம் தரும் இறையருளின் திருக்கைங்கரியத்தை அகத்தில் அமைத்தருளுகின்றான் ஆதிசேஷன் பெத்த சேஷ வாகனமா. மறைபொருள் பல பொருள்களால் குறையொன்றுமில்லா கோவிந்தனை நிறைவாக பேசினாலும் தொண்டுகள் பல புரியும் தொண்டனான ஆதிசேஷனின் தூயதொரு கடமைகளை பொய்கையிலே புத்தமலர் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பொழிந்தருளிய பாசுரம் இயற்பாவா. சென்றால் குடையா இருந்தால் சிங்காசனமா நின்றால் மரவடியா. கடமைதான் கண்கள் உடைமைகள் என்பது மாறா புண்கள். மடமையான நெஞ்சே இதை மனதினில் பதித்து இவ்வகையில் எவ்வகையாக சேஷனின் சேவை சேர்க்கிறது. பகவானுக்கு உடையார் பகவானுக்கு சிங்காசனமா பகவானுக்கு மரவடியா. மரவடி என்றால் மகோன்னத பகவானின் மலர் பாதங்களை தாங்கும் மா புகழ் பாதுகை. ஏற்றமுடையவன் வெங்கடமுடையான் மாற்றமில்லாத அருளுடையானை விட ஏற்றமுள்ளதா பாதுகைகள். அவன்தானே பெரியவன். அவனது பாதுகைகள் பெரியனவையா என்ற கேள்வி அதில் என்ன சந்தேகம் என்கிறது அற்புதமானதோர் காவி. அதுவே அருள் மகா நிகமாந்த சுவாமி தேசிகன் அருளிச்சே ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம். புனிதமிகு புரட்டாசி திருவோணத்தில் தர்மமிகு தமிழகத்தில் தூய புல் விளையின் தூப்புள் திருத்தலத்தில் திருவெங்கடமுடையானின் திருமணியின் அம்சமாக உருமாமணியாக அவதரித்தருளியவர் அருமா மறைபோல் அமைந்த அருள் மகான் சுவாமி தேசிகன். அருள் மகானுக்கு அரங்கநாதனே அளித்த விருது வேதாந்தாச்சாரியா. அரங்கநாயகி அளித்த விருது சர்வதந்திர சதீந்திர. வித்வத் சபை அளித்த விருது கவிதார்க்கிக சிங்கம். அரங்கநாதனின் நியமனப்படி அரங்கனின் பாதுகையை குறித்து 1008 ஸ்லோகங்களை அருளி செய்தவர் அருள் மகா சுவாமி தேசிகன். அதுவும் ஓர் இரவில் ஒரே இரவில் மகாகவியான சுவாமி தேசிகன் பாதுகையின் பெருமையை பற்றி விவரிக்கின்ற போது புல்லரிக்கின்றது உடல். பாதுகையை உலகங்கள் அனைத்தையும்
உன்னதமான பகவான் தாங்குகின்றான். அவ்வாறு தாங்குகின்றவனையே பாதுகையான நீ தாங்கி நிற்கின்றாய். இதில் எம்பெருமான் பெரியவன், நீ பெரியவன். வினா தொடர ஒரு விவரம் தெளிவாகி அந்த தெளிவுக்கான யுகம் திரேதாயுகம். அண்ணல் ராமராஜ்யத்தில் அகால மரணம் அமைந்தது. ஆனால் பாதுகா ராஜ்யம் எவ்வித அசம்பாவதமும் இன்றி நடைபெற்றதற்கு காரணம் ராமனின் பாதுகை. பண்புமிக்க பரதன் அன்புமிக்க ராமனை அயோத்திக்கு அழைத்த போது பாதுகையை அன்றோ சீதாபதியானவன் சிறந்த அடமானமாக வைத்தான். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் என்று பாடுகிறார் திருமொழியாக பெரிய ஆழ்வார். பாதுகையை மரவடி என்று போற்றுகின்றனர். நின்றால் மரவடியா பொய்கையாழ்வார். பகவானின் பத கமலங்களை விட பாதுகையின் பெருமை உயர்ந்தது. பகவானுக்கு பாதுகையாகவே பரிமளிக்கின்றான் ஆதிசேஷன். அவனது உயர்வை, அந்த பக்தி உணர்வை எப்படி போற்றுவது? ஆதிசேஷன் பாதுகையாக மட்டுமின்றி அலர்மேல் மங்கையுரை மார்பனுக்கு வாகனமாகவும் வடிவு பூண்டுள்ளான். பெற்ற சேஷ வாகனத்திலே பெருமாளும் எழுந்தருள் பேரொருளை தந்தருளுகின்றான். தெய்வ தரிசனம் செய்வோம். தரிசனத்தை விட தெய்வத்திற்கான கைங்கரியம் செய்ய வேண்டியது ஒரு மனிதனின் மாபெரும் கடமை. அது பெருமாளின் கடமை மனிதனை காப்பது. மனிதனின் கடமை பெருமாளுக்கான கைங்கரியத்தை செய்வது. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி தனது பிரம்மோற்சவ திருவிழாவில் பெத்த சேஷ வாகனத்தில் பேரருள் கருணையை பொழிந்தருளுகின்றார். அருள் மகா சுவாமி தேசிகர் தயாதேவியை குறித்து தயா சதகத்தை பாடி அருளியுள்ளார். இந்நில உலகில் பகவான் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு மூல காரணமாக அமைந்துள்ளார். பகவானால் தான் இவை அசுத்தம் செய்யப்படுகின்றன. ஆயினும் அந்த பகவான் தயாதேவியின் பிரேரணையினாலே, அந்த தயாதேவியின் அருளினாலே இவை அனைத்தையும் செய்கின்ற மனிதர் தினசரி வாழ்க்கையில் பல நல்ல செயல்களை மனைவியின் தூண்டுதலினால் செய்து மனிதன் செய்வதாக சொல்லிக் கொள்கின்றனர். எம்பெருமானின் ஒவ்வொரு செயலுக்கும் நிர்வாகி தயாதேவி. எம்பெருமானுடைய செயல்பாடுகள் என்று எவை எவை சொல்லப்படுகின்றனவோ அவை அவை அனைத்தும் தயாதேவியின் தூண்டுதலினால் தான் அமைகின்றன. எல்லா பலன்களையும் அளிக்கவல் அதன் பிறப்பிடமாக உள்ளவர் தயாதேவி. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் தயா குணத்தை ஒரு தெய்வ பெண்ணாக பாவித்து அந்த தெய்வ பெண்தான் சிறந்த தெய்வம், மற்றொன்றால் வந்த சிறப்பு ஒன்றுமின்றி தனக்குத்தானே
சிறப்பு வாய்ந்த ஒரு மாபெரும் சக்கரவர்த்தினி என்று பல ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கின்றார் சுவாமி. சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை செய்பவர் பகவான். உலக நலன் ஏற்படுகின்றது என்பதை அற்புதமாக அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன்.